வந்துடும். போறவங்க லாஸ்ட் டைம் அதுதான் எஸ்டிமேட் இந்த அமௌண்ட் தான் கொண்டு போகணும். இப்போ 2 lakhs வரைக்கும் கொண்டு போறதுனால உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரியான ரூல்ஸ் எக்ஸ்டெண்ட், ரூல்ஸ் கண்டினியூஸ். ஒரு அளவுக்கு மேலன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனா உங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்போவே கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம்ல ஒவ்வொரு டைம்ல லேட் பண்றாங்க. ஏன்னா கவுண்டிங் அங்க வந்து வாங்கணும், இங்க வந்து வாங்கணும், அடைய விடுறாங்க. அதனால வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா நீங்க இங்க எங்கிட்ட சொல்றீங்க நிறைய விஷயங்கள், பட் அவங்க கிட்ட இந்த பழக்கம் படையில இருக்கிறவங்க ஸ்ட்ரிக்டா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா? என்ன பிசினஸ் பர்பஸ் என்ன இன்னி பாத்தீங்கன்னா இந்த கல்யாண நாள் ஒவ்வொரு நீங்க ஒரு பவுனே வந்து 1,20,000 வருது. நீங்க 50,000 மேல எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க இன்னுமே அந்த பழைய கண்டிஷன்லயே இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளவோ டெவலப் பண்ணாலும் கூட இன்னும் அந்த அமௌண்ட் விஷயத்தை பத்தி நீங்க 50,000 மேல தாண்ட மாட்டேன்றீங்க. நம்ம சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருக்கும். சட்டம் இருந்தது அன்னைக்கு இருந்த சட்டம் வேற, இன்னைக்கு டெவலப் ஆயிருச்சுல. அன்னைக்கு வந்து புறால தூது விட்டோம், இன்னைக்கு செல்போன்ல மெசேஜ் அனுப்புறோம். சோ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நீங்களே தெரியும் அன்னைக்கு கிராம் எவ்வளவு இருந்தது தங்கம், இன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும் பொழுது பிசினஸ் பீப்புள் என்ன பலரும் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்காம தான் இருக்கு. இப்போ வந்து எலெக்ஷன் டைம்ல என்ன பண்றாங்கன்னா பறக்கங்கள் எல்லாமே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட் கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கூட லேட்டா வந்து மறுபடியும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் லேட் பண்றாங்க. இல்ல லேட் பண்ண இல்லாம பண்ணீங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா தொந்தரவு வராது. அது போக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கமிட்டி கூட இருக்காங்க. ஏதோ டவுட் இருக்குன்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிட்டு அந்த நாளைக்கு கொடுத்துருக்கோங்க சொல்லிருக்கோம். பொதுவா ஒரு குற்றச்சாட்டு வந்து பல ஆண்டுகளாக மணி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக நடைபெறக்கூடிய மாநிலம் இந்த தேர்தல் சமயங்கள். ஸோ ஏதோ நியூ மெத்தட்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான இல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஏன்னா இப்போ கம்ப்ளீட்லி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய நடக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி கையாள போகிறீங்க? இல்லை அதுதான் லாஸ்ட் டைம் கூட நம்ம மீட்டிங் ஒரு 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட நம்ம இந்த இதில் நமக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. அது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆல்சோ மானிட்டர் ஆகிட்டு இருக்காது. அமௌண்ட் இல்லை, வால்யூம்ஸ், பல்க். எபிக் கார்டு வரல, இல்ல அதுக்குள்ள வந்துடும். நம்ம 15 டேஸ்க்குள்ள கொடுத்துருக்கோம். சில டைம் 18 டேஸ் ஆயிட்டு இருக்கு. பட் எல்லாத்துக்கும் வந்துடும். வந்துடும். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.